வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஜெனிஷா அகஸ்டன். இந்திய நேரப்படி மதியம் 1:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. ஏழைகளுக்கு மேலும் அதிகாரம் அளித்து அவர்களை முன்னேற்ற திட்டமிட்டுள்ளதாக பேச்சு. விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்ததில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழப்பு. உடன் சென்ற உதவியாளர்கள் இருவரும் விமானிகள் இருவரும் உயிரிழந்ததாக விமான போக்குவரத்து இயக்ககம் அறிவிப்பு. அஜித் பவார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். பவாரின் அகால மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று இரங்கல் செய்தியில் குறிப்பு. தென்கொரியாவில் லஞ்சம் பெற்ற வழக்கில் முன்னாள் அதிபரின் மனைவிக்கு 20 மாத சிறை தண்டனை. லஞ்சமாக பெற்ற பணத்தையும் வைர அட்டிகையையும் திருப்பிக் கொடுக்கவும் நீதிமன்றம் உத்தரவு. இனி விரிவான செய்திகளை காணலாம். கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி பேர் வறுமை கோட்டை விட்டு மீண்டுள்ளதாகவும் இந்த ஆட்சி காலத்தில் ஏழைகளுக்கு மேலும் அதிகாரம் அளித்து அவர்களை முன்னேற்ற திட்டமிட்டுள்ளதாக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் உரையாற்ற குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புறப்பட்டு வந்தார். குதிரைகள் பூட்டிய சாரட் வண்டியில் வந்த அவரை குடியரசு துணைத் தலைவரும் மாநிலங்களவை தலைவருமான ராதாகிருஷ்ணன், பிரதமர் நரேந்திர மோடி, மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லா, நாடாளுமன்ற விவகாரங்கள் அமைச்சர் கிரண் ரிஜிஜு ஆகியோர் வரவேற்றனர். நாடாளுமன்ற முற்றத்தில் குடியரசுத் தலைவருக்கு மரபுப்படி இசை முழக்கத்துடன் மரியாதை அளிக்கப்பட்டது. நாடாளுமன்றத்தின் பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் இரு அவைகளின் கூட்டத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரையாற்றினார். அப்போது வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டும், குருதேஜ் பகதூரின் 350வது தியாக நாளும், பிர்சா முண்டாவின் 150வது பிறந்த நாளும் வந்துள்ளதாக நினைவு கூர்ந்தார். வல்லபாய் பட்டேலின் 150ஆம் ஆண்டு பிறந்த நாள் ஒரே நாடு, வலிமையான நாடு என்கின்ற உணர்வை மேலும் வலுப்படுத்தும் என்று கூறினார். 21ஆம் நூற்றாண்டின் 2ஆம் கால் பகுதியில் தொடங்கியுள்ளதாகவும் கடந்த 11 ஆண்டுகளில் இந்தியா பல துறைகளிலும் தன்னுடைய அடித்தளத்தை வலுப்படுத்தியுள்ளதாக கூறினார். சமத்துவம், சமூக நீதி ஆகியவற்றின் மீதே அரசியலமைப்பு சட்டத்தை அம்பேத்கர் கட்டமைத்துள்ளதாக கூறிய அவர், நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் எந்த பாகுபாடுமின்றி முழு உரிமைகளையும் பெற வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். உண்மையான சமூக நீதியை நிலைநாட்ட தமது அரசு கடமைப்பட்டுள்ளதாகவும் இதனால் கடந்த 10 ஆண்டுகளில் 25 கோடி மக்கள் வறுமை கோட்டை விட்டு வெளியே வந்துள்ளதாக தெரிவித்துள்ளார். 3வது ஆட்சி காலத்தில் ஏழைகளுக்கு மேலும் அதிகாரம் அளித்து அவர்களை அதிவேகத்தில் முன்னேற்ற வேண்டும் என்று செயல்பட்டு வருவதாக தெரிவித்தார். நாட்டின் 126 மாவட்டங்களில் மாவோயிச, நக்சலிச பாதிப்பு இருந்ததாகவும் கடந்த 11 ஆண்டுகளில் தொடர்ச்சியான செயல்பாடுகளால் இது முற்றிலுமாக துடைத்தெறியப்பட்டதாகவும் குடியரசுத் தலைவர் குறிப்பிட்டார். தற்சார்பு வாழ்க்கை அமையும் வரை சுதந்திரம் முழுமையடையாது என்று ரவீந்திரநாத் தாகூர் கூறியது நினைவு கூர்ந்த குடியரசுத் தலைவர், தற்சார்பு இந்தியா என்னும் இலக்குடன் இந்தியாவில் உற்பத்தி செய்யப்படும் பொருட்கள் உலக சந்தைகளில் விற்கப்படுவதாக குறிப்பிட்டுள்ளார். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் சென்ற தனி விமானம் பாராமதியில் தீப்பற்றி எரிந்ததில் அவர் உட்பட அந்த விமானத்தில் சென்ற 5 பேரும் தீயில் கருகி உயிரிழந்தனர். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் இன்று மும்பையிலிருந்து பாராமதிக்கு தனி விமானத்தில் சென்றார். அந்த விமானம் காலை 8:45 மணிக்கு பாராமதியில் தரையிறங்கிய போது கோளாறாகி தீப்பிடித்தது. தகவல் அறிந்த தீயணைப்பு படையினர் உடனடியாக அங்கு விரைந்து சென்றனர். அதற்குள் விமானம் முழுவதுமாக தீப்பிடித்து எரிந்து கூடானது. இந்த விபத்தில் அஜித் பவார், அவருடன் வந்த உதவியாளர்கள் 2, விமானிகள் 2 என மொத்தமாக 5 பேரும் உயிரிழந்ததாக விமான போக்குவரத்து இயக்ககம் தெரிவித்துள்ளது. அஜித் பவார் இறந்த தகவல் அறிந்ததும் சரத்பவார், அவரின் மனைவி பிரதீபா ஆகியோர் மும்பையிலிருந்து பாராமதிக்கு புறப்பட்டு சென்றனர். அஜித் பவாரின் உடல் வைக்கப்பட்டுள்ள பாராமதி அரசு மருத்துவமனை முன் ஏராளமான மக்கள் திரண்டிருந்தனர். அஜித் பவாரின் மறைவு செய்தியை அறிந்த அவர் கட்சியை சார்ந்த அமைச்சர் பாபா சாஹிப் பாட்டில், விக்ரம் காலே ஆகியோர் வாய்விட்டு கதறி எழுதனர். மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள செய்தியில், பாராமதி விமான விபத்தில் அஜித் பவார் இறந்தது துயரமானது என்று குறிப்பிட்டுள்ளார். அவரது அகால மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்றும் குறிப்பிட்டுள்ளார்.
பிரதமர் நரேந்திர மோடி விடுத்துள்ள செய்தியில் மக்கள் தலைவராக விளங்கிய அஜித் பவார் அடிமட்ட தொண்டர்களுடனும் தொடர்பு வைத்திருந்ததாக குறிப்பிட்டுள்ளார். கடினமாக உழைக்கும் அவர் அனைவராலும் மதிக்கப்பட்டவர் என்றும் தெரிவித்துள்ளார். அவரது அகால மரணம் மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவரை இழந்து வாடும் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துள்ளார். விமான போக்குவரத்து அமைச்சர் ராம்மோகன் நாயுடு வெளியிட்டுள்ள செய்தியில், பாராமதியில் விமானம் நொறுங்கியதில் அஜித் பவார் உயிரிழந்தது அதிர்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். அவர் குடும்பத்தினருக்கு தம்முடைய ஆழ்ந்த இரங்கல்கள் என்றும் இந்த துன்ப காலத்தில் அதை தாங்கிக் கொள்ளும் வலிமைகளை இறைவன் அளிக்கட்டும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே இரங்கல் தெரிவித்துள்ளார். அதில் பவாரை இழந்து வாடும் குடும்பத்தினரை தேற்றுவதற்கு சொற்கள் இல்லை என்று தெரிவித்துள்ளார். அஜித் பவாரின் மரணம் துரதிருஷ்டவசமானது என்றும் அவர் அரசியலில் தனது நெருங்கிய நண்பர் என்றும் மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார். தன்னுடைய நெருங்கிய நண்பரின் மரணம் வேதனை அளிப்பதாக மத்திய அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். மும்பையில் செய்தியாளர்களிடம் பேசிய மகாராஷ்டிர முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ், அஜித் பவாரின் மரணம் மாநிலத்துக்கு பேரிழப்பு என்று தெரிவித்துள்ளார். தனிப்பட்ட வாழ்விலும் அவர் தன்னுடைய சிறந்த நண்பர் என்றும் இருவரும் ஒன்றாக பல சவால்களை எதிர்கொண்டுள்ளதாகவும் தெரிவித்தார். மகாராஷ்டிரத்தின் வளர்ச்சிக்கு அவர் பெரிதும் பங்களித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ள அவர் 3 நாள் அரசுமுறை துக்கம் கடைபிடிக்க உள்ளதாக கூறினார். அஜித் பவாரின் மறைவு தனக்கும் மகாராஷ்டிரத்துக்கும் பேரிழப்பு என்று துணை முதலமைச்சர் ஏக்நாத் ஷிண்டே தெரிவித்துள்ளார். டேராடூனில் உத்தரகண்ட் தலைமை செயலகத்தில் முதலமைச்சர் புஷ்கர் சிங் தாமி தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் அஜித் பவார் மறைவுக்கு 2 நிமிடம் மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது. தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் விடுத்துள்ள செய்தியில், அஜித் பவார் விமான விபத்தில் இறந்தது ஆழ்ந்த வேதனை அளிப்பதாக தெரிவித்துள்ளார். பவார் குடும்பத்துக்கு ஆழ்ந்த இரங்கலையும் தெரிவித்துள்ளார். தென்கொரியாவில் பதவியிலிருந்து நீக்கப்பட்ட முன்னாள் அதிபரின் மனைவி லஞ்சம் பெற்றது உறுதி செய்யப்பட்டதை அடுத்து அவருக்கு 20 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. தென்கொரிய அதிபராக 2022 முதல் 2025 வரை இருந்தவர் யூன் சுக் இயோல். அவர் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தியதாகவும் நீதிக்கு தடையாகவும் இருந்ததாக கூறி பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த வழக்கில் அவருக்கு 5 ஆண்டு சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அவர் இப்போது சிறையில் உள்ளார். இந்நிலையில் யூனிபிகேஷன் சர்ச்சிலிருந்து கையூட்டு பெற்றதாக கூறி அவர் மனைவி கிம் கியோன் ஹி மீதும் குற்றம் சாட்டப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்த சியோல் நீதிமன்றம் அவருக்கு 20 ஆண்டு சிறை தண்டனை விதித்துள்ளது. அது மட்டுமல்லாமல் கையூட்டாக பெற்ற வைர அட்டிகையையும் இந்திய மதிப்பில் 8.25 லட்சம் ரூபாயையும் திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்றும் உத்தரவிட்டுள்ளது. அதிமுக தேர்தல் அறிக்கையை வெளியிட்டிருக்கலாம், ஆனால் மக்களுக்கு தெளிவாக தெரியும் அதிலிருந்து எதுவும் நிறைவேற்றப்படாது என நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி விமர்சனம் செய்துள்ளார். தஞ்சாவூர் மாவட்டத்தில் திமுக சார்பில் துணை பொதுச் செயலாளர் கனிமொழி தலைமையில் வருகின்ற சட்டமன்ற தேர்தல் அறிக்கையை உருவாக்குவதற்கான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் தொழில்துறை அமைச்சர் ராஜா, உயர்கல்வித்துறை அமைச்சர் கோவி செழியன் உள்ளிட்ட நிர்வாகிகள் ஆகியோர் பங்கேற்றனர். இதுகுறித்து நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி செய்தியாளர்களிடம் பேசிய போது, ஒவ்வொரு பகுதியாக சென்று அங்கிருக்கக்கூடிய மக்களை சந்தித்து தேர்தல் அறிக்கையாக உருவாக்குவதற்கான வேலைகளை செய்து வருகிறோம் என தெரிவித்துள்ளார். அதன் பின்னர் அதிமுக தேர்தல் அறிக்கைகளை வெளியிட்டிருக்கலாம், ஆனால் மக்களுக்கு தெளிவாக தெரியும் அதிலிருந்து எதுவும் நிறைவேற்றப்படாது என விமர்சனம் செய்துள்ளார். அதிமுகவோட தேர்தல் அறிக்கை வெளியிட்டிருக்கலாம், ஆனா மக்களுக்கு தெளிவா தெரியும் அதுல இருந்து எதுவும் நிறைவேற்றப்படாது என்று. நிச்சயமாக திமுகவுடைய தேர்தல் அறிக்கையின் மீது மக்கள் நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். திமுக கூட்டணி முடிவில் நாங்கள் தலையிடப் போவதில்லை என்று நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்கோவில் நாடாளுமன்ற உறுப்பினர் திருமாவளவன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பன்முக தத்துவத்திற்கு விரோதமாக மோடி தலைமையிலான அரசு தொடர்ந்து செயல்பட்டு வருவது கவலை அளிக்கிறது என்றார். மதவாத அரசியலுக்கும் இந்தி சமஸ்கிருத திணிப்பு அரசியலுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் ஒருபோதும் இடம் கொடுக்க மாட்டார்கள் என்று தெரிவித்தார். திமுக கூட்டணி முடிவில் தலையிடப் போவதில்லை என்றும் தமிழக முதல்வர் யாரை வேண்டுமானாலும் கூட்டணியில் சேர்த்துக் கொள்ளலாம் என்றார். இது தொடர்பாக ஆலோசனை வழங்குவோர் நெருக்கடி கொடுக்க மாட்டோம் என்று கூறினார். உயிர் பெற வேண்டும், வலிமை பெற வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இந்த ஆட்சியாளர்கள், பாஜக ஆட்சியாளர்கள் அதற்கு ஏராளமான நிதியை ஒதுக்கீடு செய்து சமஸ்கிருதமயமாக்குதலையும் தீவிரப்படுத்தி வருகிறார்கள். இந்தியை திணிப்பது, சமஸ்கிருதத்தை திணிப்பது என்கிற இந்த நடவடிக்கை
இந்தி பேசாத மாநிலங்களுக்கு தரப்படும் நெருக்கடியாகும். இது பன்மைத்துவத்தை சிதைக்கிற முயற்சி என்பதை அவ்வப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி சுட்டிக்காட்டி இருக்கிறது. மீண்டும் அதை சுட்டிக்காட்ட விரும்புகிறோம். அத்தகைய முயற்சியை இந்திய ஒன்றிய ஆட்சியாளர்கள் கைவிட வேண்டும். தாளக்குடியில் புதிதாக நியாய விலைக் கடை அமைப்பதற்கு நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். கன்னியாகுமரி மாவட்டம் தாளக்குடியில் 15 லட்சம் ரூபாய் மதிப்பில் புதிய நியாய விலைக் கடை அமைக்க பூமி பூஜை விழா நடைபெற்றது. விழாவில் நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டி பணிகளை தொடங்கி வைத்தார். தொடர்ந்து அனைவருக்கும் இனிப்புகள் வழங்கி பொதுமக்களின் கோரிக்கையை கேட்டு மனுக்களை பெற்றுக் கொண்டார். இதில் பேரூராட்சி தலைவர் சிவக்குமார், துணைத் தலைவர் ராஜா, தாளக்குடி பேரூராட்சி காங்கிரஸ் தலைவர் சேகர், வட்டார செயல் தலைவர் டேவிட் சிங், பேரூராட்சி கவுன்சிலர்கள் ஆகியோர் பங்கேற்றனர். திமுக ஆட்சியில் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக அமைச்சர் கயல்விழி தெரிவித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் அரசு ஆண்கள் மேல்நிலைப் பள்ளியில் பள்ளி மாணவ மாணவிகளுக்கு தமிழக அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் சங்கீதா தலைமை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் கயல்விழி சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு மொத்தம் 339 மாணவ மாணவிகளுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கினார். இந்நிகழ்வில் அமைச்சர் என் கயல்விழி பேசிய போது, திமுக ஆட்சியில் மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்தை கருத்தில் கொண்டு பல்வேறு நலத்திட்டங்கள் தொடர்ந்து செயல்படுத்தப்பட்டு வருவதாக தெரிவித்துள்ளார். மாணவர்கள் கல்வி மூலமாக உயர்ந்து சமூகத்தில் நல்ல நிலையை அடைய வேண்டும் என்பதே தமிழக அரசின் நோக்கம் எனவும் அவர் கூறினார். இதில் தாராபுரம் நகராட்சி தலைவர் பாப்பக்கண்ணன், திமுக நகர செயலாளர் முருகானந்தம், வருவாய் கோட்டாட்சியர் பிலிக்ஸ் ராஜா, மாணவர்களின் பெற்றோர்கள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அருப்புக்கோட்டையில் விளையாட்டுப் போட்டிகளை தொடக்கி வைத்த அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் கபடி அணி வீராங்கனைகளுக்கு தரமான சீருடை வழங்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே செட்டிக்குறிச்சி சவுடாம்பிகா பொறியியல் கல்லூரியில் தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் சார்பில் வட்டார அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றன. இந்த விளையாட்டுப் போட்டிகளை வருவாய்த்துறை அமைச்சர் சாத்தூர் ராமச்சந்திரன் தொடங்கி வைத்தார். அப்போது கபடி அணி வீராங்கனைகளிடம் பேசிய அமைச்சர் அத்தனை பேருக்கும் தரமான சீருடை வாங்கி தருவதாக உறுதியளித்தார். இதையடுத்து கபடி அணி வீராங்கனைகள் அமைச்சருக்கு மனமாற நன்றிகளை தெரிவித்ததுடன் கைத்தட்டி பாராட்டுகளை தெரிவித்தனர். நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் போல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கனவுடன் சில பேர் திடீரென்று கட்சி ஆரம்பித்து கூறி வருவதாக அமைச்சர் ஏவாவேலு மறைமுகமாக தாவேக தலைவர் விஜய் விமர்சனம் செய்துள்ளார். சேலம் மாவட்டம் ஓமலூரில் மாற்றுக் கட்சியினர் 5000 பேர் திமுகவில் இணையும் விழா நடைபெற்றது. இதில் சுற்றுலாத்துறை அமைச்சர் ராஜேந்திரன் தலைமை வகித்தார். இவ்விழாவில் நெடுஞ்சாலை மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர் ஏவாவேலு கலந்து கொண்டு அனைவருக்கும் கட்சி துண்டு வழங்கி வரவேற்றார். இக்கூட்டத்தில் அமைச்சர் ஏவாவேலு பேசிய போது, நேற்று பெய்த மழையில் இன்று முளைத்த காளான்கள் போல தமிழ்நாட்டில் முதலமைச்சர் கனவுடன் சில பேர் திடீரென்று கட்சி ஆரம்பித்து கூறி வருவதாக அமைச்சர் ஏவாவேலு மறைமுகமாக தாவேக தலைவர் விஜய் விமர்சித்தார். மக்களின் தேவை அறிந்து திட்டங்களை நிறைவேற்றக்கூடிய ஒரே முதலமைச்சர் ஸ்டாலின் தான் என்று பெருமிதம் கூறினார். திருமங்கலத்தில் உள்ள அரசு பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் அரசின் விலையில்லா மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். மயிலாடுதுறை மாவட்டம் திருமங்கலத்தில் உள்ள அரசு பள்ளியில் 11ஆம் வகுப்பு பயிலும் மாணவர்களுக்கு அரசின் விலையில்லா மிதிவண்டிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரபு தலைமையில் சட்டமன்ற உறுப்பினர் ராஜகுமார் பங்கேற்று மாணவர்களுக்கு மிதிவண்டிகளை வழங்கி சிறப்புரையாற்றினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் சத்யசீலன், ஒன்றிய செயலாளர் இமயநாதன், பெற்றோர் ஆசிரியர் கழக தலைவர் பக்கீர் முகமது, முன்னாள் வார்டு உறுப்பினர் சரண்ராஜ் ஆகியோர் கலந்து கொண்டனர். உத்திரமேரூரில் ஒன்றிய அளவில் நடைபெற்றுள்ள விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற வீரர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ரொக்க பணமும் பரிசுகளும் வழங்கி பாராட்டினார். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர் அரசு பள்ளியில் திமுக சார்பில் கிரிக்கெட், கால்பந்து உள்ளிட்ட பல்வேறு விதமான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. இந்த போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு சட்டமன்ற உறுப்பினர் சுந்தர் ரொக்க பணமும் பரிசுகளும் வழங்கி பாராட்டினார். இதனைத் தொடர்ந்து 6 அணிகளை கொண்ட கபடி போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியை உத்திரமேரூர் ஒன்றிய விளையாட்டு மேம்பாட்டு அணி அமைப்பாளர் பாலாஜி தொடங்கி வைத்தார்.
பின்னர் பல சுற்றுகளாக நடைபெற்ற போட்டியில் வெற்றி பெற்ற அணிக்கு கோப்பையுடன் ரொக்க பரிசும் வழங்கப்பட்டது. இதில் பேரூராட்சி செயலாளர் பாரிவல்லல், பேரூராட்சி மன்ற தலைவர் சசிகுமார், ஒன்றிய செயலாளர் ஞானசேகரன் ஆகியோர் உடனிருந்தனர். மங்களத்தில் பாலமுருகன் ஆலயத்தில் 53ஆம் ஆண்டு தேர் திருவிழா நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். திருவண்ணாமலை மாவட்டம் மங்களம் கிராமத்தில் தை கிருத்திகை முன்னிட்டு பாலமுருகன் ஆலயத்தில் 53ஆம் ஆண்டு தேர் திருவிழா மிக சிறப்பாக நடைபெற்றது. இதில் காலையில் பாலாபிஷேக ஊர்வலமும் விரதம் இருந்து முருக பக்தரால் கொதிக்கும் எண்ணெயில் கையால் வடைசூட்டி எடுத்தல், மரத்தால் செக்கு இழுத்தல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதன் பின்னர் முதுகில் அழகு குத்தி அந்தரத்தில் தொங்கியபடி ஊர்வலம் மற்றும் பூந்தேர் இழுத்து நேர்த்திக்கடனை செலுத்தினர். நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணை சபாநாயகர் பிச்சாண்டி கலந்து கொண்டு சிறப்பித்தார். இதையடுத்து வள்ளி திருமணம், வானை வேடிக்கை உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இதில் மங்களம் மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராமங்களிலிருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்து வழிபட்டனர். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என்று பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் பாஜக மாநில தலைவர் நைனா நாகேந்திரன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஓபிஎஸ் கூட்டணி குறித்த கேள்விக்கு பதிலளித்த அவர், தற்போது இருக்கும் கூட்டணியே வளமான கூட்டணிதான் என்று கூறினார். தொடர்ந்து, உங்களுடைய கருத்துப்படி ஓபிஎஸ் வருவதில் பிரச்சனை இல்லை என எடுத்துக்கொள்ளலாமா என்ற கேள்விக்கு அப்படியெல்லாம் எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று பதிலளித்தார். இதையடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும் என தெரிவித்தார். பின்னர் திருச்சி செல்வதற்காக சென்னை விமான நிலையத்திற்கு வந்த துர்கா ஸ்டாலினை சந்தித்து இருவரும் நலம் விசாரித்துக் கொண்டனர். தேர்தல் பணிகள் கூட்டணி நல்ல பலமா வந்துட்டு இருக்கு. நிச்சயமாக எங்களுடைய தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைக்கும். திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி விழா நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் திருநள்ளாற்றில் உள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி சனி பெயர்ச்சி விழா நடைபெறவுள்ள நிலையில் முன்னேற்பாடுகள் குறித்து முதற்கட்ட ஆலோசனைக் கூட்டம் காரைக்கால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் திருநள்ளாறு மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் தற்காலிக பேருந்து நிறுத்தம் அமைப்பது, பேருந்து நிலையத்தினை மேம்படுத்துவது, குடிநீர் கழிவறை ஆகியவற்றை போர்க்கால அடிப்படையில் அமைப்பது குறித்து ஆலோசிக்கப்பட்டது. இந்த கூட்டத்தில் புதுச்சேரி மாநில குடிமைப்பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை அமைச்சர் திருமுருகன், மாவட்ட ஆட்சியர் ரவி பிரகாஷ் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் நாஜிம் சிவா, ராஜசேகரன் ஆகியோர் பங்கேற்றனர். இது தொடர்பாக இன்றைய தினம் மாவட்ட ஆட்சியர் முன்னிலையில் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்கள் முன்னிலையிலும் அதிகாரிகள் முன்னிலையிலும் இன்னைக்கு ஆலோசனை கூட்டமானது நடைபெற்றது. இந்த ஆலோசனை கூட்டத்தின்படி எடுக்கப்பட்ட முடிவின்படி சென்ற ஆண்டை போல இந்த ஆண்டு அதோடு சிறப்பாக சனிப்பெயர்ச்சி திருவிழாவை முன்னெடுத்து செய்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் துரிதமாக நடைபெற்றிருக்கிறது. இது தொடர்பாக ரூபாய் 2,25,00,000 நிதி ஒதுக்கப்பட்டு டெண்டர் வைக்கப்பட்டிருக்குது. பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து பணிகள் துவங்கப்பட இருக்கிறது. தேசத்திற்கு துரோகம் செய்து காங்கிரஸ் திமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க முடியாது என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது பேசிய அவர், தாவேக்கு தேசிய ஜனநாயக கட்சிகளுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது என்றும், ஆனால் இதுவரை எதுவும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் தெரிவித்தார். தொடர்ந்து, இனம், மொழி மற்றும் தேசத்திற்கு துரோகம் செய்த காங்கிரஸ் திமுகவுடன் ஒருபோதும் கூட்டணி வைக்க முடியாது என்று கூறினார். இதையடுத்து இந்த மாதம் இறுதிக்குள் கூட்டணி குறித்து முடிவு செய்யப்படும் எனவும் தெரிவித்துள்ளார். 1937 இது ஒரு பெரிய போராட்டமா 2 பேர், திரு நடராஜன் அவர்களும், அது போக 1964 சின்னசாமி அவர்கள் நிறைய பேர் இதுல உயிரிழந்திருக்காங்க. இது நம்ம தாய்மொழி தமிழுக்கு மட்டும் இல்ல, அனைத்து தாய்மொழிகளுக்கும் எதிர்ப்பான ஒரு போராட்டம். அதை இன்னைக்கு இதுல காங்கிரஸும் திமுகவும் இரட்டை வேடத்தை வெளிக்காட்டும் விதமாகவும் நம்ம இனத்துக்கும் மொழிக்கும் இந்த தேசத்துக்கும் அவங்க பண்ண துரோகத்தையும் வெளில காட்டும் விதமாக நாங்க இதை வீடியோ பிரசன்டேஷனா எடுத்து
இதை ஸ்க்ரீனில் போட்டு நாங்கள் எல்இடி ஸ்க்ரீன்லையும் இதை காமிச்சோம். மீனவர்கள் பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பது தொடர்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறது என தமிழ்நாடு மீனவர் நலவாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காட்டில் மீன்வளத்துறை மற்றும் மீனவர் நலத்துறை சார்பில் மீனவர் நலவாரிய சிறப்பு முகாம் நடைபெற்றது. இம்முகாமில் தமிழ்நாடு மீனவர் நலவாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலின், பொன்னேரி சட்டமன்ற உறுப்பினர் துரை சந்திரசேகர் ஆகியோர் கலந்து கொண்டு நலத்திட்டங்கள், புதிய உறுப்பினர் சேர்க்கை படிவங்கள், உறுப்பினர் அட்டை உள்ளிட்ட சான்றுகளை மீனவர்களுக்கு வழங்கினர். நிகழ்வில் திமுக மாவட்ட பொறுப்பாளர் ரமேஷ் ராஜ், மீன்வளத்துறை உதவி இயக்குநர் அஜய் ஆனந்த், பாரதி ராஜா, லட்சுமி பிரியா மற்றும் பலர் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மீனவர் நலவாரிய தலைவர் ஜோசப் ஸ்டாலின், மீனவர்கள் பழங்குடியின பட்டியலில் சேர்ப்பது தொடர்பாகவும், இலங்கை கடற்படையால் தமிழ்நாடு மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்படுவது தொடர்பாகவும் தமிழ்நாடு முதலமைச்சர் தொடர்ந்து கடிதம் எழுதி மத்திய அரசுக்கு அழுத்தம் கொடுத்து வருகிறார் என்றார். அதனைத் தொடர்ந்து ஸ்ரீஹரிகோட்டாவில் ராக்கெட் ஏவும் காலங்களில் மீன்பிடிக்க தடை விதிப்பதால் மீனவர்களுக்கு நிவாரணம் வழங்குவது தொடர்பாக மத்திய அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்படும் எனவும் கூறினார். நலவாரியம் 2007ஆம் ஆண்டு முத்தரஞ்சர் கலைஞரால் இந்த மீனவ நலவாரியம் உருவாக்கப்பட்டது. அன்றைய காலகட்டத்தில் ஒரு நல்ல சீர சிறப்பமாக நலவாரியம் இருந்தது. 2011 இருந்து 2021 வரைக்கும் இந்த நலவாரியம் முற்றிலும் அப்பதான் முடக்கப்பட்டது. 2021ஆம் ஆண்டு மாண்புமிகு தளபதியார் முதலமைச்சராக பதவியேற்கும் பிறகு இந்த நலவாரியத்தை மீன்வளத்துறை அமைச்சர் மதிப்புக்குரிய அனிதா ராதாகிருஷ்ணன் ஒப்படைக்கப்பட்ட பொழுது அந்த நலவாரியத்துடன் சேர்த்து மீனவ நலத்துறை அமைச்சரிடம் நலவாரியம் என்ற ஒரு பொறுப்பை சேர்த்து 4 வரை முடக்கப்பட்டதில்லை. நலவாரியம் மீனவளத்துறை அமைச்சரிடம் இருந்தது. அதை 2 மாதத்திற்கு முன்பு தனியாக பிரித்து இந்த நலவாரியத்தை பிரித்து நலவாரியத்தின் தலைவரும் 13 நலவாரிய உறுப்பினரும் சேர்ந்து இப்பொழுது தீவிரமாக செயல்பட்டுக் கொண்டிருக்கு. ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பிப்ரவரி 10ஆம் தேதி சென்னையில் முழு வேலை நிறுத்தம் நடைபெறும் என தமிழ்நாடு ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் யூனியன் கூட்டமைப்பு தலைவர் ஜாகிர் ஹுசேன் தெரிவித்துள்ளார். சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் தமிழ்நாடு ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர்கள் யூனியன் கூட்டமைப்பு சார்பில் செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது சங்கத்தின் தலைவர் ஜாகிர் ஹுசேன் பேசிய போது, ஆட்டோ, கால் டாக்ஸி ஓட்டுநர்களின் நீண்ட நாள் கோரிக்கைகளை நிறைவேற்ற கோரி பிப்ரவரி 10ஆம் தேதி சென்னையில் முழு வேலை நிறுத்தம் நடைபெறும் என்றார். ஆட்டோ மீட்டர் கட்டணம் உடனடியாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற கோரிக்கை தற்போது வரை எந்த மாற்றமும் இல்லாமல் செயல்படுகிறது என்று குற்றம் சாட்டினார். தனியார் செயலி முறைப்படுத்த அக்ரிகேட்டர் சட்டம் அமல்படுத்த வேண்டும் என்றும் 2021ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் போது திமுக அரசு அளித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்று கூறினார். பள்ளிகளில் சொந்த பயன்பாட்டு வாகனங்கள் பயன்படுத்துவதால் பள்ளி குழந்தைகளுக்கு பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது என்றும் குற்றம் சாட்டினார். எங்களுடைய அடிப்படை கோரிக்கைகள் என்பது பார்த்தீங்கன்னா, ஆட்டோ மீட்டர் கட்டணம், இந்த அக்ரிகேட்டர் நிறுவனங்களை முறைப்படுத்த வேண்டும். ஓலா, ஊபர், ரேபிட்டோ, நம்ம யாத்திரி இந்த மாதிரி நிறுவனங்களை முறைப்படுத்தணும். அதன் மூலியமா பயணிகளுக்கும் பொதுமக்களுக்கும் ஓட்டுநர்களுக்கும் நன்மை பயக்கணும் அப்படின்றதுல தான் நம்ம என்ன பண்ணுறோம் கேட்டிருந்தோம். அது சம்பந்தமாக இதுவரைக்கும் எந்த ஒரு கோரிக்கைகளையுமே இந்த போக்குவரத்து துறையில், போக்குவரத்துறை ஆணையரகத்தில் கூட அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தியிருக்காரு, எங்களோட பேச்சுவார்த்தையை நடத்தியிருக்காரு. விரைவில் கோரிக்கை நிறைவேற்றப்படும், விரைவில் ஆட்டோ மீட்டர் கட்டணம் மாற்றம் அப்படின்னு எத்தனை செய்தியாளர்கள் எவ்வளோ செய்திகளை போட்டிருப்பாங்கன்றது உங்களுக்கு தெரியும். திருச்சூரில் நடைபெற்ற கிராமிய திருவிழாவில் திடீரென யானைக்கு மதம் பிடித்து அங்கிருந்த காவல்துறை வாகனத்தை குத்தி தூக்கி எறிந்து சேதப்படுத்திய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டம் புறத்தேச்சேரியில் கிராமிய திருவிழா நடைபெற்றது. இந்த விழாவில் படிஞாட்டுமுறி பகுதியினர் சார்பில் யானை வேல நிகழ்ச்சிக்காக கௌரி நந்தன் என்ற யானை கொண்டுவரப்பட்டிருந்தது. அப்போது யானைக்கு திடீரென மதம் பிடித்து அங்குமிங்கும் ஓடியது. தொடர்ந்து அங்கிருந்த மகளிர் காவல்துறை வாகனத்தை குத்தி தூக்கி எறிந்து சேதப்படுத்தியது. இதையடுத்து யானை பாகன்கள் உடனடியாக யானையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தினால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. விவசாயம் செய்யாத நபர்களுக்கு காப்பீட்டு அடங்கல் வழங்கிய கிராம நிர்வாக அலுவலரை கண்டித்து விவசாயிகள் வட்டாட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் வருவாய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் விவசாயிகள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது காவல் ஆய்வாளர் சக்திவேல் பொதுமக்களுக்கு இடையூறு செய்யாமல் உங்கள் கோரிக்கைகளை வட்டாட்சியரிடம் கூறுமாறு அறிவுறுத்தினார்.
தொடர்ந்து விவசாயிகளை சந்தித்த வட்டாட்சியர் கண்ணன் விவசாயிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார். அப்போது விவசாயிகள் விவசாயம் செய்யாத நபர்களுக்கு விவசாய பயிர் காப்பீடுகளுக்கான அடங்கல் வழங்கிய கிராம நிர்வாக அலுவலர் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும், விவசாயிகள் அனைவருக்கும் முறையாக காப்பீட்டுத் தொகை வரவு வைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைத்து கலைந்து சென்றனர். 1898ஆம் ஆண்டு பழமை வாய்ந்த காரைக்கால் பேரளம் ரயில் பாதை வழித்தடத்தில் பயணிகள் ரயில் சேவை தொடங்க வலியுறுத்தி பொதுமக்கள் திருநள்ளாறு ரயில் நிலையத்தினை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு ரயில் நிலையத்தினை ரயில்வே பயணிகள் நலசங்க உறுப்பினர்களும் பொதுமக்களும் முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது ஆர்ப்பாட்டத்தில் 1898ஆம் ஆண்டு பழமை வாய்ந்த காரைக்கால் பேரளம் ரயில் பாதை வழித்தடத்தில் பயணிகள் ரயில் சேவை தொடங்க வலியுறுத்தியும் மத்திய மாநில அரசை கண்டித்தும் கண்டன கோஷங்களை எழுப்பினர். தொடர்ந்து வருகின்ற மார்ச் மாதம் 6ஆம் தேதி நடைபெறவுள்ள சனி பெயர்ச்சிக்குள் ரயில் சேவை தொடங்கவில்லை என்றால் சரக்கு ரயிலை முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட போவதாக தெரிவித்தனர். நாங்கள் எதிர்பார்த்தது பயணிகள் தொடர் வண்டி எதிர்பார்த்தோம். ஆனால் இந்த 3 மாதமாக பார்த்தீங்கன்னாக்கா வெறும் நிலக்கரி வண்டி மட்டும்தான் போயிட்டு இருக்கு. அந்த நிலக்கரி வண்டினால எங்களுக்கு எந்த பயனுமே இல்லை. கூடுதலாக எங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகுது. அடிக்கடி கேட்டு போடுறது, இதுவரை பல தொந்தரவுகள் எங்களுக்கு ஏற்படுத்துது. வர சனி பயிற்சி இங்கே மார்ச் மாதம் தொடங்க உள்ள முதல் வாரத்தில் தொடங்க இருக்கிறதுனால விரைந்து பயணிகள் ரயிலை இந்த வழித்தடத்தில் இயக்கணும். இந்த கூட்டமைப்பு சார்பாக வேளாங்கண்ணி, நாகப்பட்டினம், நாகூர், காரைக்கால், பேரளம், அம்பகரத்தூர், மயிலாடுதுறை அனைத்து ரயில் பயணிகள் தொழிற்சங்கம் சார்பாக இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை முன்னெடுத்திருக்கோம். கன்னியாகுமரி சுற்றுலா தலத்தில் உள்ள கடைகளை அப்புறப்படுத்த வேண்டும் என நீதிமன்ற உத்தரவை தமிழக அரசு தலையிட்டு வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என கடை வியாபாரிகள் கோரிக்கை வைத்துள்ளனர். கன்னியாகுமரி மாவட்டம் சுற்றுலா தலங்களில் உள்ள கடைகளின் மீது தனிநபர் ஒருவர் நீதிமன்றத்தில் அறநிலைத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கடை வியாபாரிகள் ஆக்கிரமிப்பு செய்து வருவதாகவும் அறநிலைத்துறைக்கு வாடகை பாக்கி நிலுவையில் இருப்பதாகவும் கூறி வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த நீதிமன்றம் ஆக்கிரமிப்பு கடைகளை அகற்ற வேண்டும் என உத்தரவிட்டது. இதுகுறித்து கடை வியாபாரிகள் தங்களின் வாழ்வாதாரம் இழந்துவிடும் அபாய நிலையில் உள்ளதாகவும் அறநிலைத்துறைக்கு சரியாக பாக்கி செலுத்தி வரும் நிலையில் தற்போது நீதிமன்ற உத்தரவு தங்களுக்கு மனவேதனை அளிப்பதாகவும் கூறினர். மேலும் தங்கள் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு இதனை கவனம் செலுத்தி நல்ல தீர்வு தர வேண்டும் என கோரிக்கை விடுத்தனர். வாடகையை ஒழுங்கா கட்டுவதில்லைங்கிற ஒரு பொய்யான தகவலை சொல்லி நீதிமன்றத்தில் வழக்கை தொடர்ந்து நீதிமன்றம் அவ்வாறு ஆக்கிரமிப்பு இருந்தால் அதை அனுமதியோடு போலீஸ் அனுமதியோடு மாற்ற வேண்டும் என்கிற ஒரு ஆணையை அவர்கள் பிறப்பித்தார்கள். அந்த வகையில கடைக்கு முன்னால் 4 அடி 5 அடி வச்சிருக்கக்கூடிய ஆக்கிரமிப்பை அவர்கள் மாற்றி நீதிமன்றத்திற்கு அறிக்கையும் கொடுத்து விட்டார்கள். கோவையில் கட்டுமான பொருட்கள் ஏற்றி வரும் லாரிகளை வழிமுறைத்து யூனிட்டிற்கு 1000 ரூபாய் மாமூல் வாங்குவதாக லாரி ஓட்டுநர்களும் உரிமையாளர்களும் குற்றம் சாட்டியுள்ளனர். கோவை மாவட்டத்தில் கட்டிடப் பணிகளுக்காக செங்கல், மணல் மற்றும் ஜல்லி போன்ற பொருட்களை கொண்டு செல்ல அரசு முறையாக அனுமதி சீட்டு வழங்கி வருகிறது. இந்நிலையில் கோவை மலுமிச்சம்பட்டியில் கட்டுமான பொருட்கள் ஏற்றி வரும் டிப்பர் லாரிகளை ஒரு கும்பல் வழிமறித்து யூனிட்டிற்கு 500 முதல் 1000 ரூபாய் வரை சட்டவிரோதமாக மாமூல் வாங்குவது அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அந்த கும்பல் அரசு அனுமதி சீட்டு செல்லாது என்றும் கூடுதல் ராயல்டி கட்டணம் செலுத்தினால் மட்டுமே லாரிகளை அனுமதிப்போம் என்றும் கூறி மிரட்டி மாமூல் வசூல் செய்வதாக கூறப்படுகிறது. முறையான ஆவணங்கள் இருந்தும் வழிப்பறி பாணியில் பணம் கேட்பதை அறிந்து ஆத்திரமடைந்த லாரி உரிமையாளர்களும் ஓட்டுநர்களும் அங்கு திரண்டனர். தகவல் அறிந்து அங்கு வந்த கனிமவளத்துறை அதிகாரிகள் லாரிகளில் இருந்த ஆவணங்களை சோதித்தனர். அவை அனைத்தும் முறையான அனுமதி பெற்ற சீட்டுகள் என்பதை உறுதி செய்ததும் லாரிகளை விடுவிக்க உத்தரவிட்டனர். திருப்பூர் மாவட்டம் தாசநாயக்கன்பட்டியில் பக்தர்களை ஏற்றி சென்ற சுற்றுலா வாகனம் திடீரென்று கட்டுப்பாட்டை இழந்து தலைக்குப்புற கவிழ்ந்ததில் 13 பேர் படுகாயமடைந்துள்ளனர். தருமபுரி மாவட்டம் கடத்தூர் அருகே உள்ள மேட்டாக்குறிச்சியில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த உறவினர்கள் சுமார் 23 பேர் பழனி முருகன் கோவிலுக்கு சாமி தரிசனம் செய்வதற்காக வாகனத்தில் பயணம் செய்து கொண்டிருந்தனர்.
வாகனம் திருப்பூர் மாவட்டம் தாசநாயக்கன்பட்டி அருகே சென்று கொண்டிருந்த போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த வாகனம் சாலையில் நிலை தடுமாறி கவிழ்ந்தது. இந்த விபத்தில் ஒரு ஆண் மற்றும் 12 பெண்கள் உட்பட 13 பேர் படுகாயமடைந்தனர். உடனடியாக அங்கிருந்தவர்கள் காயமடைந்தவர்களை மீட்டு தாராபுரம் அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைக்கப்பட்டனர். தகவல் அறிந்து வந்த அலங்கியம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திரிசூலமலையில் வெடிபொருள்களை செயலிழக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த கமோண்டோ படை வீரர் வெடிகுண்டு வெடித்து படுகாயமடைந்தார். சென்னை திரிசூலம் மலைப்பகுதிகளில் கமாண்டோ படையின் வெடிபொருள்களை செயலிழக்க செய்யும் சிறப்பு குழுவில் பணிபுரிபவர் தங்கேஸ்வரன். இவர் வழக்கம் போல பல்வேறு வழக்குகளில் பிடிபட்ட வெடிமருந்துகளை திரிசூலம் மலைப்பகுதியில் கமாண்டோ படையினர் செயலிழக்க செய்யும் பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது திடீரென்று வெடிபொருள் பலத்த சத்தத்துடன் வெடித்ததில் பணியில் ஈடுபட்டிருந்த தங்கேஸ்வரன் படுகாயமடைந்தார். தொடர்ந்து மேல் சிகிச்சைக்காக கிண்டியில் உள்ள அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அவர் உயிருக்கு ஆபத்தான நிலையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த சம்பவம் தொடர்பாக கமாண்டோ படை சிறப்பு பிரிவினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கன்னியாகுமரியில் தெருநாய்கள் 3 குழந்தைகள் உட்பட 8 பேரை சரமாரியாக கடித்து தாக்கிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கன்னியாகுமரி மாவட்டம் மணக்குடியில் சாலையோரம் சுற்றித் திறந்த தெருநாய் ஒன்று திடீரென அப்பகுதியில் நின்று கொண்டிருந்த நபர்களை சரமாரியாக கடிக்க தொடங்கியது. தொடர்ந்து சாலையோரம் நின்று கொண்டிருந்த நபர்களை கடித்துக் கொண்டே சென்றுள்ளது. சுமார் 300 மீட்டர் தூரம் வரை சாலையில் அங்கும் இங்கும் நின்ற நபர்களை துரத்தி தெருநாய் கடித்துள்ளது. இதில் 3 குழந்தைகள் உட்பட 8 பேர் படுகாயமடைந்துள்ளனர். உடனடியாக காயமடைந்த அனைவரையும் ஊர் மக்கள் மீட்டு சிகிச்சைகளுக்காக ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். 3 குழந்தைகளுக்கு தலை மற்றும் முகத்தின் பல்வேறு இடங்களில் நாய் கடித்த நிலையில் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. குழந்தை உட்பட 13 பேரை தெருநாய் கடித்து தாக்கிய சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. ஆசாரிப்பள்ளம் அரசு மருத்துவக் கல்லூரியில் நாய்க்கடியால் சிகிச்சை பெற்று வருபவர்களை மாவட்ட ஆட்சியர் அழகுமீனா நேரில் சென்று பார்வையிட்டு மருத்துவர்களிடம் ஆலோசனை வழங்கினார். அதன் பின்னர் நாய்க்கடியில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தாரிடம் சென்று ஆறுதல் கூறினார். ஆம்பூரில் உள்ள ஆனந்தீஸ்வரர் கோவிலின் பூட்டை உடைத்து 3 தங்கத்தாளிகள் மற்றும் வெண்கல பொருள்களை மர்ம நபர்கள் திருடி சென்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. வேலூர் மாவட்டம் பாலூரில் உள்ள மிகவும் பழமை வாய்ந்த ஆனந்தீஸ்வரர் மற்றும் ஆனந்தீஸ்வரி கோவில் அமைந்துள்ளது. இந்த கோவிலில் நேற்று இரவு பூஜைகளை முடித்துவிட்டு கோவில் அர்ச்சகர் துளசிராமன் கோவிலை பூட்டிவிட்டு சென்றுள்ளார். இந்நிலையில் மர்ம நபர்கள் கோவிலின் சுற்றுச்சுவரில் ஏறி குதித்து உள்ளே புகுந்து கோவிலின் பூட்டை உடைத்து அம்மன் கழுத்திலிருந்து 3 தங்க சங்கிலிகள் மற்றும் பித்தளை பாத்திரங்கள், வெண்கல பூஜை பாத்திரங்கள் ஆகியவற்றை திருடி சென்றுள்ளனர். அதோடு மட்டுமில்லாமல் கோவில் உண்டிகளை உடைத்து ஓராண்டாக எடுக்காமல் இருந்து வந்த 50,000 ரூபாய் உண்டியல் பணத்தையும் திருடி சென்றுள்ளனர். ஊர் மக்கள் கொடுத்த தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். உத்தரமேரூர் நாகாத்தம்மன் கோவிலில் கும்பாபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர் தாலுகா பெருநகரில் வயதா குளக்கரையில் அமைந்துள்ள நாகாத்தம்மன் கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேகம் தனபால் சபதி மற்றும் ராஜசேகர் சர்மா தலைமையில் நடைபெற்றது. காலை 8 மணி விநாயகர் பூஜை, கலச பூஜை, கணபதி ஹோமம், நவக்கிரக ஹோமம், சிறப்பு பூஜைகளுடன் கோபூஜையும் நடைபெற்றது. தொடர்ந்து காலை 10 மணி அளவில் சிவா ஆச்சாரியார்கள் வேதம் முழங்க கலசத்தில் உள்ள புனித நீரானது கோவில் வளாகத்தினை சுற்றி வந்து புனித நிகரானது போற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து முனீஸ்வரர், நாகத்தம்மன், முருகர், பத்ரகாளி, பைரவர் மற்றும் வாராகி அம்மனுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். கோவில் நிர்வாகத்தின் சார்பில் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்பட்டது. இனி வருவது திரையுலக செய்திகள். திருப்பதியில் உலக புகழ்பெற்ற ஏழுமலையான் கோவிலில் பிரபல நடிகர் தனுஷ் தன்னுடைய 2 மகன்களுடன் சாமி தரிசனம் செய்துள்ளார். ஆந்திர மாநிலம் திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் பிரபல நடிகர் தனுஷ் தனது 2 மகன்களுடன் சாமி தரிசனம் செய்தார். அவருக்கு கோவில் நிர்வாகம் சார்பில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. தரிசனம் முடிந்து நடிகர் தனுஷ் கோவிலில் இருந்து வெளியே வந்தபோது அவரை காண பக்தர்கள் முண்டியடித்தனர். அதன் பின்னர் அவரை பார்த்த ரசிகர்கள் அவருடன் புகைப்படங்கள் எடுத்துக்கொண்டு மகிழ்ந்தனர். நடிகர் தனுஷ் தற்போது போர் தொழில் பட இயக்குனர் விக்னேஷ் ராஜா இயக்கத்தில் கரை என்ற படத்தில் நடித்து வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி வருவது உலக செய்திகள்.
அயர்லாந்தில் தொடர்ந்து கடும் பனிப்பொழிவு நிலவி வருவதால் 150க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளது. அயர்லாந்தில் தொடர்ந்து கடும் பனிப்பொழிவு நிலவுகிறது. இதனால் சாலைகள், வீதிகளில் பனிக்கட்டிகள் அதிக அளவில் படர்ந்துள்ளன. தொடர்ந்து மோசமான வானிலை காரணமாக முன்னால் செல்லும் வாகனங்கள் கூட தெரியாத அளவுக்கு பனிமூட்டம் ஏற்பட்டுள்ளது. எனவே சாலைகளில் படர்ந்துள்ள பனிக்கட்டிகளை அகற்றும் பணியில் மீட்பு படையினர் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் மாணவர்களின் பாதுகாப்பு கருதி வடக்கு அயர்லாந்தில் 150க்கும் மேற்பட்ட பள்ளிகள் மூடப்பட்டுள்ளன. இனி வருவது விளையாட்டு செய்திகள். முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸை எளிதில் வீழ்த்தி தென்னாப்பிரிக்கா அபார வெற்றி பெற்றுள்ளது. பார்ல் மைதானத்தில் தென்னாப்பிரிக்கா, வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் இடையேயான முதல் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற தென்னாப்பிரிக்க அணி பந்து வீச்சு தேர்வு செய்தது. இதன்படி முதலில் களமிறங்கிய வெஸ்ட் இண்டீஸ் அணி 7 விக்கெட் இழப்புக்கு 173 ரன்கள் எடுத்தது. இதையடுத்து விளையாடிய தென்னாப்பிரிக்க அணி 17 ஓவரில் 1 விக்கெட் இழப்புக்கு 176 ரன்கள் எடுத்து 9 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றது. இதில் கேப்டன் மர்க்ராம் 47 பந்தில் 86 ரன்கள் எடுத்துள்ளார். தொடர்ந்து இந்த வெற்றியின் மூலமாக 3 போட்டி கொண்ட 20 ஓவர் தொடரில் தென்னாப்பிரிக்க அணி 1-0 என்ற கணக்கில் முன்னிலை வகிக்கிறது. இனி வருவது தங்கம், வெள்ளி மற்றும் பங்கு சந்தை விலை நிலவரம். சென்னையில் ஆபரண தங்கம் இன்று 1 சவரன் 1,22,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் இன்று ஆபரண தங்கத்தின் விலை கிராமிற்கு 370 ரூபாய் அதிகரித்து 15,330 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 சவரன் 2,960 ரூபாய் அதிகரித்து 1,22,640 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 24 கேரட் தூய தங்கம் 1 சவரன் 1,33,872 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் 1 கிராம் வெள்ளி 400 ரூபாய்க்கும் 1 கிலோ வெள்ளி 4 லட்சம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இந்திய பங்கு சந்தைகளில் வணிகம் இன்று உயர்வுடன் காணப்படுகிறது. மும்பை பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் சென்செக்ஸ் 456 புள்ளிகள் அதிகரித்து 82,313 புள்ளிகளில் வணிகமாகிறது. தேசிய பங்கு சந்தை பங்கு விலை குறியீட்டு எண் நிப்டி 146 புள்ளிகள் அதிகரித்து 25,321 புள்ளிகளில் வணிகமாகிறது. மீண்டும் ஜம் தலைப்பு செய்திகள். பட்ஜெட் கூட்டத்தொடரின் முதல் நாளில் நாடாளுமன்றத்தில் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு உரை. ஏழைகளுக்கு மேலும் அதிகாரம் அளித்து அவர்களை முன்னேற்ற திட்டமிட்டுள்ளதாக பேச்சு. விமானம் விழுந்து நொறுங்கி தீப்பிடித்ததில் மகாராஷ்டிர துணை முதலமைச்சர் அஜித் பவார் உயிரிழப்பு. உடன் சென்ற உதவியாளர்கள் இருவரும், விமானிகள் இருவரும் உயிரிழந்ததாக விமான போக்குவரத்து இயக்ககம் அறிவிப்பு. அஜித் பவார் மறைவுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட தலைவர்கள் இரங்கல். பவாரின் அகால மரணம் ஈடு செய்ய முடியாத இழப்பு என்று இரங்கல் செய்தியில் குறிப்பு. தென்கொரியாவில் லஞ்சம் பெற்ற வழக்கில் முன்னாள் அதிபரின் மனைவிக்கு 20 மாத சிறை தண்டனை. லஞ்சமாக பெற்ற பணத்தையும் வைர அட்டிகையையும் திருப்பிக் கொடுக்கவும் நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் ஜம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜம் செய்திகள் மாலை 6 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண ஜம் லைவ்.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.